ஹலோ மிஸ்டர் இடிக்காம போயா ஹலோ இல்லையா எங்க ஓட பாக்குற என்னையே பிடிக்கிறீங்க? டிக்கெட் அடியா? டிக்கெட் எடுக்காம ஓசில டிராவல் பண்ணலாம்னு பாக்குறியா? காத்துறியா? யோ கையடியா? நீ டிக்கெட் எடு, கை எடுக்கற. கை எடுத்தா தான் டிக்கெட் எடுக்க முடியும். டிக்கெட் அடியா? கை எடுத்தா தான் டிக்கெட் எடுக்க முடியும்ங்கறது பாரு உன் டிக்கெட். ஓ சாரி சார். இந்தா உன் டிக்கெட். என் வாழ்க்கையோட ஏன் விளையாடு? ஹலோ இல்லங்க. ஹலோ அன்பு எவன்டா எவன்டா உன் மேல கார் ஏத்துனது? ஏய் எனக்கு ஒண்ணு இல்லடா. சொல்லு, நீ கார் நம்பரை பாத்தியா இல்லையா சொல்லு. ஏய் அனவசியமா நீ டென்ஷன் ஆகாதடா. சொல்டா, அவன் எவனா இருந்தாலும் சரி அவனை சும்மா விடக்கூடாது. தப்பு என் மேலதான்டா. இருக்கட்டும், அதுக்காக அடிச்சு போட்டு போயிடுறதா? ஏதோ லேசாடி படுறதுனால பரவாயில்ல, ஏதோ பெருசா இருந்தா நான் தப்பிச்சிருப்பேன். சார் விசிட்டிங் ஹார்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, ப்ளீஸ் எல்லாரும் கிளம்புங்க சார். சரி நீங்க கிளம்புங்க, நான் அன்பா பாத்துக்கிறேன். மாப்பிள்ள சொல்லிட்டார்ல, வாமா. ஹலோ சொல்லுங்க சார். சார் இப்போ சார் ஓகே சார். ஏய் என்னடா? ஒண்ணு இல்லடா. ஏய் ஏதோ சீரியஸான விஷயம் நீ ஹெசிடேட் பண்ற. நீ முதல்ல கிளம்பு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். இல்லடா ஒண்ணு. நீ போடா. கௌசல்யா நீ இருந்து அன்பா பாத்துக்க, நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன மாப்பிள்ள நீங்க வேற, நான் எதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். இல்ல அங்கிள், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? கௌசல்யா பாத்துக்குவா. நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் வேற அன்பு வேற இல்ல, இங்க இருந்து எல்லாத்தையும் கௌசல்யா பாத்துக்குவா. நீ கிளம்புங்க. அன்பு 2 நாளைக்கு அப்புறம் நீ நானும் கவிதாவை பார்க்க போறோம். அவங்க அப்பா அம்மா கிட்ட உங்க கல்யாணத்தை பத்தி பேச போறோம். கவிதா அதுக்கப்புறம் வீடு பூட்டிருக்கு, கவிதா ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லி சமாளிக்காத. இல்ல நான் அப்படிலாம் சமாளிக்க மாட்டேன். நீ கிளம்பு போ. மாப்பிள்ள கவிதான்னு சொன்னீங்களா, அது யாரு? அது அன்பு காதலிக்கிற பொண்ணு இல்ல கௌசல்யா. கௌசல்யா அண்ணனை பத்திரமா பாத்துக்கம்மா. அண்ணனை வரட்டா மகனே. வரேன் கௌசல்யா. என்னங்க அது, வீட்டுல கல்யாணம் நிச்சயதார்த்தம் பேசிட்டு இருக்காங்க. கௌசல்யாவும் வரல, கௌசல்யா கிட்ட போனும் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ ஒன்றும் பயப்படாத. நான் கௌசல்யாவோட மாமங்காரனை பார்த்தேன். அப்படின்னா கௌசல்யாவும் சென்னையில தான் இருக்கான்னு அர்த்தம். அப்படியா? ஆமா, அந்த மாமங்காரனுடைய கார் நம்பர் வச்சு நான் எப்படி கௌசல்யாவை கண்டுபிடிச்சிருவேன். எனக்காக ஒரே ஒரு நாள் பொறுமையா இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, நம்ம கல்யாணம் அருண் கௌசல்யா கல்யாணம் ஒன்னா நடக்கும்னு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தாங்க. இது என்ன கை? அது அங்கேதான் இருக்கணுமா? ஏன் எங்க வேணாலும் இருக்கலாமே. இப்பவும் கை அங்கேயே இருக்கணுமா? இல்ல எங்க வேணாலும் இருக்கலாமே. பழையபடி கொண்டு வாங்க. கௌசல்யா, நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எங்க அப்பா அம்மா ஊர்ல வந்துட்டாங்க, உங்க தாத்தா பாட்டியும் ஊர்ல வந்துட்டாங்க. அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏன் தெரியுமா? நாளைக்கே உனக்கு அருணுக்கும் நிச்சயதார்த்தம் இருக்குது. ஒரே ஒரு நாள். எப்படி சமாளிக்க? முக்கியமான விஷயம் இது, அருணுக்கு சொல்ல வேண்டாம். உன் சஸ்பென்ஸாவே வைப்போம். ஓகே? முடியாதுங்க, இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாது. நாளைக்கு எனக்கும் அருணுக்கும் நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையா இருந்தா நம்ம வாழ்க்கை தாங்க அழிஞ்சு போயிடும். கௌசல்யா 10 நாள்ல வரத லெட்டர்ல எழுதியிருந்தா, அவளும் இன்னும் வரல. அவ வந்துருவான்னு காத்திருக்கிறது நம்ம தப்புங்க. நீங்க இப்பவே திருச்சிக்கு கிளம்புங்க. போய் உடனே கௌசல்யா கூட்டிட்டு வாங்க. ப்ளீஸ் கிளம்புங்க, ப்ளீஸ். போய் கௌசல்யா கூட்டிட்டு வாங்க. கிளம்புங்க அன்பு, அன்பு ப்ளீஸ் கிளம்புங்க. இல்ல கவிதா, அதுக்கு அவசியமே இல்ல. என்ன சொல்றீங்க? இனிமே கௌசல்யா வரமாட்டா. கௌசல்யா
வரமாட்டாளா? ஏன்? சொல்லுங்க அன்பு, கௌசல்யா ஏன் வரமாட்டா? சொல்லுங்க அன்பு, கௌசல்யா ஏன் வரமாட்டா? சொல்லுங்க. அன்னைக்கு கௌசல்யாவோட மாமங்காரனை பார்த்தேன்னு சொன்னேன். அவன் கார் நம்பரை வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சு நாங்க போனேன். சிங்கப்பூர் கூட்டு போறேன்னு போய் சொல்லி கௌசல்யா வீட்டிலே அடைச்சு வச்சிருந்தா அவங்க மாமன். இப்ப கூட உன்னை கொண்டுட்டு கௌசல்யா வேணாலும் தூக்கிட்டு போக முடியும். ஆனா அப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நான் செய்ய விரும்பலடா. என்ன மன்னிச்சிரு. இனியோட இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். முடியாதுடா. செத்து போன அருணுக்காக நீ என்ன போராடுற? இல்லடா, என் ஃப்ரெண்டு சாகல. அவனை நான் சாகவும் விட மாட்டேன். அன்னைக்கு என் ஃப்ரெண்டு உயிருக்காக போராடிட்டு இருக்கான். ஒரு 10 நிமிஷம் கௌசல்யா என் கூட அனுப்பி வைன்னு கெஞ்சினேன். ஆனா நீ மனசாட்சி இல்லாம இழுத்துட்டு போயிட்ட. அதான் இந்த கௌசல்யாவுக்கு பதிலா என் கவிதாவை கௌசல்யாவை அருண் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினேன். அவனும் தன்னோட காதலி தான் தான் முன்னாடி நிக்கிறாங்கிற சந்தோஷத்துல உயிர் படைச்சிட்டான். அருண் உயிர் படைச்சிட்டாங்கிற ஒரே சந்தோஷத்துக்காக தான் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலான்னு நானும் கவிதாவும் மனசாட்சி அடகு வச்சு போராடிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நீ கௌசல்யா கூட அனுப்பிச்சு வச்சினா எங்க 4 பேரோட வாழ்க்கைக்கும் மறுபடியும் உயிர் கிடைக்கும். எவனுக்குமே இப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு மனசு வராது. ஒன்னு மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைக்கலன்றதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. சே, இதுக்கு மேலே மனசு மாறலைன்னா நான் மனுஷனே இல்லை. கௌசல்யா கூட்டிட்டு கிளம்புங்க. ரொம்ப நன்றிங்க. கௌசல்யா கிளம்புமா. தேங்க்ஸ் மாமா. இனிமே என்ன நம்ப சந்தோஷமா உட்காருங்க. கௌசல்யா வந்துருவா. அன்பு, கௌசல்யா மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அவளுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா சார். என் ஃப்ரெண்டு கூட உங்களை மாதிரிதான் கௌசல்யா மேல உயிரே வச்சிருக்கான். நான் போயிடுறேன் மாமா. சந்தோஷமா போயிட்டு வா. நாங்க கிளம்புறோம். கௌசல்யா, நீ அருணை தானே கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமா மாமா, என் மனசெல்லாம் அவர் தான் நிறைஞ்சிருக்காரு. நிறைஞ்ச மனசோட சந்தோஷமா போயிட்டோமா. போயிட்டு வரேன் மாமா. கௌசல்யா, கௌசல்யா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களையும் கவிதாவையும் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி வச்சுட்டு போறேன்னு உனக்கு ஒண்ணும் ஆகாதம்மா. கடைசி வரைக்கும் யாருனோட முகத்தை பார்க்க முடியாம சாப்பிடுறது நினைக்கும் போது என்னால தாங்க இல்ல முடியல. கௌசல்யா, உன்னை நான் சாக விட மாட்டேன். நிச்சயமா நான் உன்னை அருணோட சேர்த்து வைப்பேன். நிச்சயமா சேர்த்து வைப்பேன். தைரியமா இரு. இந்த மருந்து உடனே வாங்கிட்டு வாங்க. டிரைவர் வண்டியை நிறுத்துங்க. டேய் அன்பு, அருண், என்னடா இங்க? கௌசல்யாடா, நம்ம கௌசல்யாடா. கௌசல்யா இல்லடா, வீட்டுல இங்க இருக்காடா. வாடா வாடா, நான் காட்டுறேன். வாடா. கௌசல்யா வீட்டுல ஏய், இருக்காடா. உனக்கு தெரியாதா? வாடா, நான் காட்டுறேன். வாடா. டாக்டர், சாரி, அந்த பொண்ணை எங்களால காப்பாற்ற முடியல. சாரி சார். என்னடா? யாரு?
டேய் அன்பு, யாரா? தெரிஞ்ச பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு. சார் இந்த ஃபார்ம்ல ஒரு சைன் பண்ணுங்க. கௌசல்யா செத்துட்டாளா? ஏன் கௌசல்யா செத்துட்டாளா? செத்தது கௌசல்யா மட்டும் இல்ல, நம்முடைய ஆசைகள், கனவுகள், கற்பனைகள் எல்லாமே. அருண் பக்கத்திலே இருந்தும் இவதாண்டா உன் கௌசல்யான்னு அன்னைக்கு ஹாஸ்பிட்டலே என்னால சொல்ல முடியாம போச்சு. இனிமே யார்கிட்ட போய் எந்த உண்மையை சொல்ல முடியும்? முடியாது கவிதா. சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. வேணாங்க, நம்மள யாரும் நம்ப வேணாம். உங்க ஃப்ரெண்ட் யாரும் நம்பினா போதும். அவர் உங்க மேல உயிரிய வச்சிருக்காருல்ல, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை நான் யாருங்கிற உண்மை அவர்கிட்ட சொல்லி பாருங்க ப்ளீஸ். எப்படி முடியும்? என் மேல உயிரை வச்சிருந்தவன் இப்போ உன் மேலேயும் உயிரை வச்சிருக்கானே. வாழ்க்கையை நீதான் நினைச்சிட்டு இருக்கான். மூச்சுக்கு 300 தரம் கௌசல்யா கௌசல்யான்னு உருகிட்டு இருக்க அவன்கிட்ட போய், அடப்பாவி உன்னோட கௌசல்யா செத்துட்டான்னு உண்மையை சொன்னா அடுத்த நிமிஷமே உயிரை விட்டுடுவான். நிச்சயமா உயிரை விட்டுடுவான். ஐயோ, உங்க ஃப்ரெண்ட பத்தியே கவலைப்படுறீங்களே, நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இனிமே நம்மளை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை கவிதா. நீயும் நானும் மறந்துட வேண்டியதான் எல்லாத்தையும். கவிதா, நீயும் நானும் காதலிச்சது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீ என் நண்பனோட காதலின்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். எனக்கு இந்த ஊர் உலகத்தை பத்தி கூட கவலை இல்லை. என் நண்பன், அவனோட உயிர். கௌசல்யாவை பார்க்காம அன்னைக்கே அவன் இறந்திருந்தானா அது வெறும் விபத்து. ஆனா உனக்கே தெரியும் கவிதா, அவன் பக்கத்துல நீ இருக்கும்போதுதான் அவன் சொர்க்கத்தில் இருக்கிறதாவே நினைச்சு பரவசப்படுறான். இப்போ போய் அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவன் சந்தோஷத்தை சாகடிக்கிறது நாம 2 பேருமே சேர்ந்து அவனை கொலை செய்யறதுக்கு சமம். அருணை உயிரோட சாகடிச்சுட்டு நாம மட்டும் சந்தோஷமா இருந்துட முடியுமா? யோசிச்சு பாரு கவிதா. பல பேருடைய உயிரை காப்பாத்துற புனிதமான தொழில இருக்கிற என் நண்பன் உயிரோட இருக்கணும்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கல, தப்பே இல்லை. அதை மீறி சுயநலமா நாம என்ன முடிவெடுத்தாலும் அது அது எல்லாத்தையும் பாதிக்கத்தான் செய்யும். சோ நீயும் நானும் நீயும் நம்ம காதல தியாகம் பண்ணிட்டு
பிரிஞ்சிட வேண்டியதான். நீ என்ன மறந்துடணும். முடியுமா? நீ என்ன காதலிச்சது உண்மையா இருந்தா முடியும். உங்களால என்ன மறக்க முடியுமா? உன்னை நான் காதலிச்சது உண்மை இல்ல, சத்தியம். அப்பாவா உனக்காகத்தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. என்ன தாத்தா இதெல்லாம்? என்னப்பா இது? உனக்கும் கௌசல்யாவுக்கும் நிச்சயதார்த்தம். சஸ்பென்ஸா இருக்கட்டும் சொல்லிதான் உங்ககிட்ட சொல்லாம எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டோம். சந்தோஷம் தானே? பாப்பா அருண், சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திக்க, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அப்பா, யாரை கேட்டு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? ஐயர் தான் கேட்டோம், நல்ல நாள் நிறைய. தயவு செய்து நிறுத்துங்க, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துங்க ப்ளீஸ். ஏன்பா என்னாச்சு? அப்பா, எனக்கும் அன்புக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில கல்யாணத்தை நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் நிச்சயதார்த்தம் நடத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லப்பா. வாட் இஸ் திஸ் மாப்பிள்ள? அநியாயமா சொல்றீங்க. உங்களுக்கு வேணா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு என் பொண்ணுடைய வாழ்க்கை முக்கியம் இல்லையா? எவ்வளவு நாள் தான் வயசுக்கு வந்த பொண்ணு உங்க வீட்டுல உட்கார வைக்கிறது? ஊர்ல 4 பேர் 4 விதமா சொல்ல மாட்டாங்க? 4 பேர் 4 விதமா 2 விதமா பேசுறதுக்குள்ள தட்டை மாத்திட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பொண்ணு அனுப்பிச்சு வைங்க, ஊருக்கு கூப்பிட்டு போறேன். ப்ளீஸ் சார், நான் சொல்றதை கேளுங்க. நீ என்ன சொல்றது? உன்னை கேட்கறது எல்லாம் உன்னால வந்ததான். சும்மா இருந்த மாப்பிள்ளை கிட்ட பேசி பேசி ஒரு மனசை மாத்தி விட்ட. அநியாயமா உன் சுயநலத்துக்காக என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்துறாத. நான் ஸ்டாப். எனக்கும் அன்புக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? டே அருண், அது எதுக்கு அவருக்கு புரியணும்? முதல்ல அவர் சொல்றதுல இருக்க நியாயம் உனக்கு புரியும். இது நியாயம். வாடா. எங்கடா? எனக்காக ஏன்டா நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்? என்னடா அது? நீயே என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நானே உன் ஆளு கவிதாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல போய் நிச்சயதார்த்தம் அது இதுன்னு சொன்னா நீ இனிமே கவிதாவை தேடி அலைய வேண்டாம். நானே கவிதாவோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயமா அவங்க அப்பா அம்மா கூட வெளியூர் போயிருக்கா. நாளைக்கே வந்துருவா. நம்ம 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி என் கல்யாணத்துக்கு நிச்சயம் சம்மதம் வாங்கிடலாம். இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை என்கிட்ட ஏன்டா முன்னாடியே சொல்லல? என் கல்யாணம் நிச்சயம். முதல்ல உன் நிச்சயதார்த்தம் முடியட்டுமேனு ஆசைப்பட்டேன். அதுங்களே நீ அவசரப்பட்ட. அருண், கூடத்துல ஊரையே கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். இந்த நேரத்துல நிச்சயதார்த்தம் வேணாங்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மானம் கௌரவம் எல்லாம் இருக்கு. மானம் கௌரவம் மட்டும் இல்ல, பட்டு வெட்டி பட்டு சட்டை கூடவே அங்கவசரமும் இருக்கு. போட்டுட்டு கிளம்புங்க மாப்பிள்ளை. அப்படின்னா? ஆமாப்பா, அன்பு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டான். ஓ, யூ கேரி ஆன். சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. நல்லா இருமா. முகூர்த்த பத்திரிகை படிங்க. சென்னை மயிலாப்பூரில் வசிக்கும் கிருஷ்ணசாமி அவர்களின் மகனாகிய செல்வன் அருண் என்பவருக்கும், சென்னை மேற்கு மாம்பலத்தில் வசிக்கும் சிங்கப்பூர் ரிட்டன் மணிவண்ணன் அவர்களின் குமாரி செல்வி கௌசல்யாவிற்கும் வருகிற ஆவணி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சென்னை ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் திருமணம் செய்ய. யோ நிறுத்தியா? யாரை கேட்டு கல்யாண மண்டபத்தை பிக்ஸ் பண்ணீங்க? அதானே. என்னப்பா சொல்றீங்க? என் பேரன் பிறந்த உடனே திருப்பதி தேவஸ்தானத்துல தான் அவன் கல்யாணத்தை நடத்தணும்னு நானும் என் பொண்டாட்டியை பிக்ஸ் பண்ணிட்டோம். எதே திருப்பதி தேவஸ்தானத்திலயா? எல்லாத்தையும் கூட்டி போய் மொட்டை அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? சும்மாறா. அப்பாவது டப்பாவது. என் பேத்தி பிறந்த உடனே சாந்தோம் சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணணும்னு நானும் என் பொண்டாட்டியும் அப்பவே முடிவு பண்ணியிருக்கோம். ஏய்,
என்னடா பொண்ணு வீட்டுக்காரங்க திடீர்னு குண்டை தூக்கி போடுறாங்க? குண்டெல்லாம் தூக்கி போடல, உண்மையைத்தான் சொல்றோம். அப்பா keep quiet. ஏங்க நீங்க கிறிஸ்துவங்கிற உண்மையை சொல்லவே இல்லை. அதுல வந்து நான் சொல்ல வந்தேன். அது பணக்கார சம்பந்தம் கிடைச்ச உடனே ஜாதி மதத்தை கூட மறைச்சவங்க இன்னும் என்னென்னத்த மறைச்சிருக்காங்களோ. இன்னும் என்னங்க அந்த ஆளோட பேச்சு? அப்பங்காரன் ஃப்ராடு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம், அதை வெளியில சொல்லாம மறைச்சிருக்காளே, அப்ப இவ்வளவு ஒரு ஃப்ராடு தானே. அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ சும்மா இருடா. இப்படிப்பட்டவன் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா வீடு வழங்குமா? நிறுத்துமா, தயவு செஞ்சு என் பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க. அப்படித்தான் பேசுவேன். என் பேரனுக்கு உன் பொண்ணை விட்டா வேற பொண்ணே கிடைக்காதா? டேய், உனக்கு உன் மதம் முக்கியம்னா எனக்கு எம் மதம் முக்கியம்டா. டேய் கிருஷ்ணசாமி, இன்னும் என்னடா பார்த்துட்டு இருக்கிற? இந்த பிராடு பசங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறா. யோ பெருசே, சும்மா இருயா. இவ்வளவு தூரம் மான மரியாதை கெட்டதுக்கு அப்புறம் தான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னா அப்படி ஒன்றும் அவசியம் இல்ல. என்னடி பார்த்துக்கிட்டு இருக்கிற? பொட்டி எடுத்து புறப்படுறே. கிளவே தூக்குற, கொன்னுடுவேன். மிஸ்டர் பண்ணி. சார் சார் அவசரப்பட்டு போகாதீங்க சார். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அன்னைக்கு நம்ம அருண் உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது நீங்க கும்புற ஏழுமலையான வரல, இவங்க கும்புற ஏசுநாதரும் வரல. இந்த கௌசல்யா தான் முன்னாடி வந்து நின்னாங்க. அதுக்கப்புறம் தான் அருண் உயிர் படைச்சான். அன்னைக்கு நீங்க இந்த ஜாதி மதம் குலம் கோத்திரம் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அருணை உயிரோட பார்த்திருக்க முடியாது. கௌசல்யா இல்லைன்னா என்னால உயிர் வாழ முடியாதுப்பா. சமந்தி, மனுஷங்களுக்காக தான் மதங்க, மதங்களுக்காக மனுஷங்க இல்லை. எங்களுக்கு எல்லாத்தையும் விட எங்க பையன் மனசுதான் முக்கியம். என்ன உங்க அப்பா அம்மா கொஞ்சம் தப்பா பேசி டென்ஷன் ஆகிட்டாங்க. அதனால நான் ஏதோ தப்பா பேசியிருந்தா ஐம் சாரி சம்பந்தி. அந்த சர்ச்சில் சம்பந்தி, எங்க அப்பா கிட்ட போய் 5 நிமிஷம் தனியா இந்த மேட்டரை பேசிட்டு வந்துடுறேன். நேரம் தாண்டுதே. 5 minutes தானே, இது ஒரு சீக்ரெட் மேட்டர். கம் டாடி. இல்லடா, அந்த சர்ச் மேட்டர். கம் டாடி. புள்ள எவ்வளவு அன்பா கூப்பிடுறான், என்னன்னு போய் கேட்டுதான்